சங்கீதங்கள் புஸ்தகம் 23வது புஸ்தகம் 1வது வசனம். சங்கீதங்கள் புஸ்தகம் 23 சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன். சங்கீதம் 23 1வது வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அல்லேலூயா. நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம் இந்த சங்கீதங்கள் புஸ்தகம் 23. எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் முதலாவது நாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை சங்கீதம் 23. எல்லா பிள்ளைகளுக்கும் தெரிந்திருக்கிற ஒரு வார்த்தை, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கிறார் அப்படிங்கிற காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு மேய்ப்பர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 10வது அதிகாரம் 11வது வசனத்திலே, நானே நல்ல மேய்ப்பன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் நம்முடைய மேய்ப்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது தான் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறார். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்கள் அவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 1 பேதுரு புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 1 பேதுரு புஸ்தகத்திலே பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க. 1 பேதுரு புஸ்தகம் 5வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதிலே 4வது வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், அவர் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாழாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு சொல்லும் போது சொல்லுகிறார், அவர் பிரதான மேய்ப்பர் என்று எழுதியிருக்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே நீங்கள் வாசித்தால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாவீது சொல்லும் போது அவர் சரீர பிரகாரமான சில காரியங்களை சொல்லுகிறார். அவை சரீர பிரகாரமாய் ஆண்டவர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார். பேதுரு சொல்லும் போது ஆத்மாவுக்கு மேய்ப்பர் என்று சொல்லுகிறார். அதிலும் பேதுரு வருங்காலத்திலே வெளிப்படுகிற பிரதான மேய்ப்பர் என்று சொல்லுகிறார். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும் போது பேதுரு வெளிப்படுத்தும் போது நம்முடைய ஆத்மாக்களை மேய்க்கிற ஒரு மேய்ப்பர் என்று சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறார், எனக்கு சரீர பிரகாரமாய் இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அவர் என்னுடைய மேய்ப்பர் என்று சொல்லுகிறார். இயேசு வந்து சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் நம்முடைய ஆண்டவர் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடவுள் நமக்கு எப்படிப்பட்ட மேய்ப்பராய் இருக்கிறார் என்று வேதத்தில் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்கள் புஸ்தகம் 95 முதலாவது திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்கள் புஸ்தகம் 95 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 95 நீங்கள் வாசித்தால் 7வது வசனம் சொல்லுது, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லும் போது ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார், நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம், அவர் கைக்குள்ளான ஆடுகளாய் இருக்கிறோம். ஆமென். அதுல நீங்க எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஆண்டவரால் மேய்க்கக்கூடிய ஒரு ஜனம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரால் வழிநடத்தக்கூடிய ஒரு ஜனம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் எல்லா மேய்ப்பனும் மேய்ப்பதில்லை. அல்லேலூயா. எல்லா ஆடுகளையும் எல்லா மேய்ப்பனும் மேய்ப்பதில்லை. யாரை மேய்ப்பான் அப்படின்னா சொந்த ஆட்டை தான் ஒரு மேய்ப்பன் மேய்ப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னொருத்தருடைய ஆட்டை அவன் மேய்ப்பதில்லை. அப்படின்னா இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, நாம் அவர் மேய்ச்சலின் ஜனம் அப்படின்னா அவருக்கு சொந்தமான ஜனம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதுல நீங்கள் வாசித்து பாருங்க. அதே வசனத்துல பின்பகுதி சொல்லுது, அவர் கைக்குள்ளான ஆடுகளுமா இருக்கிறோம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவருடைய கரங்களின் கீழ் இருக்கிற ஆடுகள், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற ஆடுகள், அவருடைய எல்லாவற்றுக்கும் மேல அரவணைப்பில் இருக்கிற ஆடுகள். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நம்ம ஊருக்குள்ள கூட பல நேரங்களில் சொல்லுவோம். சில பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய கைக்குள்ளே வளர்ந்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவார்கள். பார்த்துருக்கீங்களா? கைக்குள்ளே வளர்ந்த பிள்ளை அப்படின்னா என்னுடைய அரவணைப்பிலே இருக்கிறது, என்னை விட்டு தனியா இருந்ததில்லை, தனியா பிரிஞ்சதில்லை, அப்படியே நான் வளர்த்தேன் அப்படிங்கிறாரு. ஆண்டவரும் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க அவருடைய கைக்குள்ளே இருக்கிறீர்கள். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அரவணைக்கிற மேய்ப்பரா இருக்கிறார், நம்மை சொந்த ஜனமாய் மாற்றுகிற மேய்ப்பரா இருக்கிறார். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தை வாசிக்கும் போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தை வாசிக்கும் போது 12வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 11ம் 12ம் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க, நான் நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாதவனுமாகிய கூலியால் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது
ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏன் ஜீவனை கொடுக்கிறார்? ஏன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார்? நமக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டார். என்ன காரணம் அப்படின்னா, நாம் அவருக்கு சொந்தமான ஜனம். அல்லேலூயா. சொந்தமான ஆடுகள் ஆனதுனாலே அவர் ஜீவனை கொடுத்து காப்பாற்றுகிறார். 12வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மேய்ப்பனாய் இராதவன் ஆடுகள் தனக்கு சொந்தம் இல்லாததுமான கூலியால் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடிடுவான். அப்ப மேய்ப்பன் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுகிறது, மேய்ப்பனுக்கும் கூலி ஆளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. என்னன்னா, சொந்த ஆடுகளை மேய்க்கிறவன் என்ன செய்வானா, ஆட்டுக்கு பிரச்சனை வரும்போது அவனே இறங்கி நிற்பான். சோத்திரம். அல்லேலூயா. வேலையாள் அப்படி கிடையாது. தன்னை பாதுகாத்துக் கொள்வான், ஆட்டை பற்றி கவலைப்பட மாட்டான். சோத்திரம். அல்லேலூயா. ஆட்டை பற்றி அவனுக்கு அக்கறை இருக்காது, தன்னை காத்துக் கொள்வான், தன்னுடைய காரியங்களை பார்த்துட்டு அவன் போய்கிட்டே இருப்பான். ஆனா இங்க பைபிள் சொல்லுகிறது, ஆடுகளுக்கு பிரச்சனை வரும்போது தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து அவர்களை மீட்கிறார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மை அரவணைக்கிற ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறார். நம்மை அரவணைக்கிற பாதுகாக்கிற மேய்ப்பர், நம்மை வழிநடத்தி பாதுகாக்கிற மேய்ப்பர். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். நமக்கு பிரச்சனை வரும்போது அவர் நமக்காக முன் வந்து நிற்பார். அல்லேலூயா. எல்லாம் நம்புறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு ஆட்டுக்குட்டிக்கு பிரச்சனைனா கண்டிப்பா மேய்ப்பன் அந்த இடத்துல இருப்பார். அதனாலதான் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவர் ஓடி போவதில்லை, அந்த ஆட்டுக்குட்டிகளை காப்பாற்றுகிற மேய்ப்பனா இருக்கிறார். கைகளை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது, நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் போது, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் எப்படிப்பட்ட மேய்ப்பர் அப்படிங்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா 40:11 சொல்லுகிறது, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். இரண்டாவது பைபிள் சொல்லுகிறது, அவர் நமக்கு எப்படிப்பட்ட மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம், கரிசனை உள்ள மேய்ப்பர். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. கரிசனை உள்ள மேய்ப்பர். எப்படி கரிசனை உள்ள மேய்ப்பர்ங்கிறத இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். மாடுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கிறது. சிறு ஆடுகள் இருக்கு, பெரிய ஆடுகள் இருக்கு. ஆடுகளிலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கிறது. இங்க பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு ஆட்டினுடைய நிலைமையை அறிந்து அந்த ஆட்டை நடத்துவார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன அழகா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. தமது மடியிலே சில ஆடுகளை சுமக்கிறார், சிலதை தம்முடைய புயத்தினாலே சேர்க்கிறார், சிலதை மெதுவாய், அதிலும் பைபிள் சொல்லு, கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். அது அப்படித்தான் நடத்தணும் அப்படிங்கிறது அறிந்திருக்கிற ஒரு மேய்ப்பர், கரிசனை உள்ள மேய்ப்பர். நம்ம ஆண்டவர் நம்மை குறித்து சகலமும் அறிந்திருக்கிறார். எல்லாரையும் ஒரே மாதிரி ஆண்டவர் நடத்துறது இல்ல, ஒவ்வொருடைய கெப்பாசிட்டியையும் அறிந்து கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. என்னுடைய கெப்பாசிட்டி ஒன்னா இருக்கும், உங்க கூட கெப்பாசிட்டி ஒன்னா இருக்கும், அவங்க கெப்பாசிட்டி ஒன்னா இருக்கும். அப்ப உங்களுடைய சூழ்நிலைகளும் உங்களுடைய நிலைமைகளை அறிந்து ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாய் நடத்துவார். எல்லாரையும் ஒரே மாதிரி வச்சுத்தாரா? கிடையாது. அல்லேலூயா. எல்லாரையும் ஒரே மாதிரி சபைக்கு கொண்டு வர்றாரா? இல்ல. எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்றாரா? கிடையாது. ஒரு குடும்பத்திலே ஒரு அப்பா அம்மா பிள்ளைகள் இருந்தா கூட ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்துல ஆண்டவர் நடத்துறார். ஏன்னா அவங்களுடைய நிலைமைகள் என்ன, எதை சொன்னா அவங்க கேட்க முடியும், எப்படி பண்ணா அவங்க என்னிடத்தில் வர முடியும் அப்படிங்கிறத ஆண்டவர் அறிந்துதான் பேசுகிறார். சிலரை பாருங்க அற்புதங்களை கொடுத்து ஆண்டவரிடத்துல கொண்டு வர்றார், சிலரை பாருங்க அடியை கொடுத்து கொண்டு வர்றார். அல்லேலூயா. சிலரை பாருங்க வார்த்தைகளை கொடுத்து கொண்டு வர்றார், சிலரை பாருங்க வாக்கு தத்தங்களை கொடுத்து கொண்டு வர்றாரு. ஒருத்தனை இப்படி கொண்டு வந்தார், இன்னொருத்தனை இப்படி கொண்டு வந்தார் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. எல்லாம் வித்தியாசமா இருக்கிறது. அல்லேலூயா. பைபிள்ல கூட அப்போஸ்தலர்கள் அழைக்கும் போது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்துல அனுப்பினார். பேதுரு ஒரு விதத்துல கூட்டாரு, பவுல ஒரு விதத்துல கூட்டாரு, மார்க்குவ அப்புறம் தோமாவை எல்லாரையும் தனித்தனியா தான் அழைச்சார். எல்லாருக்கும் ஒரே அழைப்பு இல்ல, எல்லாரையும் கர்த்தர் தம்மோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அதான் அழைப்பு. கைகளை உயர்த்தி. அல்லேலூயா. அப்ப மேய்ப்பன் எப்படிப்பட்ட மேய்ப்பன் என்று பைபிள் சொல்லுகிறதுனா, நம்முடைய சூழ்நிலைகள் அல்லது நம்முடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் அறிந்து, நம்முடைய கெப்பாசிட்டி எல்லாவற்றையும் அறிந்து ஆண்டவர் நம்மை நடத்துகிற மேய்ப்பர். அப்படின்னா நம்ம மேல கரிசனை உள்ள மேய்ப்பர். அவருடைய மந்தையை விட்டு நம்ம போக கூடாது அப்படின்ட்டு எப்பவுமே நம்ம மேல கரிசனையா இருக்கிற மேய்ப்பர். அல்லேலூயா.
அதனாலதான் சில நேரங்களில் நாம ஜெபிக்காத போது கூட மறுபடியும் இயேசு நம்ம தேடி வர்றார். பார்த்திருக்கீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்மளை விட்டு விடல. அவன் சில நேரங்களில் நம்ம ஜெபிக்க தெரியாம இருக்கும்போது கூட ஹெல்ப் பண்றாரு. நமக்கு சில நேரங்களில் பல வசனங்கள் புரியாமல் இருக்கும்போது கூட யாரையாவது கொண்டு வச்சு புரிய வைக்கிறாரு. அப்படின்னா நம்முடைய கெப்பாசிட்டி அவருக்கு தெரியும், நம்முடைய நிலைமைகள் தெரியும். நம்ம மேல அமைய கரிசனையா இருக்கிற மேய்ப்பர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்து எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் போது, எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 34வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 34வது அதிகாரம் அதிலே 16வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 34:16 சொல்லுது, நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஆண்டவர் எப்படிப்பட்ட மேய்ப்பரா இருக்கிறாராம் பாருங்க. காணாமல் போனதை தேடுகிறவர், துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துகிற மேய்ப்பர். அடுத்து பைபிள் சொல்லுது, நம்மை தேடி வருகிற ஒரு மேய்ப்பர். அல்லேலூயா. கைகளை வேத்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. சர்ச்சைக்கு வரலன்னா ஆண்டவர் உங்களை தேடுவார். சோத்திரம். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலைன்னா கடவுள் உங்களை தேடுவா. பிரைஸ்லா. பைபிள் வாசிக்கலன்னா கடவுள் உங்களை தேடுவா. என்னுடைய ஆத்மா எங்க போச்சுன்னு பரிதாபப்படுகிற ஒரு தெய்வம் தேடி பார்த்து மறுபடியும் மந்தையில கொண்டு சேர்க்கிற கடவுள். பைபிள் சொல்லுது, நம்மை காணாமல் போனதை தேடுகிற ஒரு மேய்ப்பர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதில் எழுதப்பட்டிருக்கிறது. 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. 3 பின்மாற்றத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதுல 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, காணாமல் போன ஆடு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. 2வது, காணாமல் போன வெள்ளிக்காசு சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது, காணாமல் போன இளைய மகன் 3வது சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது காணாமல் போன ஆடு, 2வது வெள்ளிக்காசு, 3வது காணாமல் போன இளைய மகன். இந்த காணாமல் போன ஆடு, இளைய மகன், வெள்ளிக்காசு 3 இருக்கும்போது முதல்ல காணாமல் போன ஆடை தேடி மேய்ப்பன் போகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2வது, காணாமல் போன வெள்ளிக்காசை அவளே தேடுகிறாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காணாமல் போன இளைய மகன் திருப்பி அவனே வருகிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. 3ம் பின்மாற்றம் தான். ஆனா முதல்ல சொல்லப்படுகிற பின்மாற்றம் எப்படின்னா தெரியாமல் செய்கிற தவறு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தெரியாமல் காணாமல் போவது. 2வது, கவனக்குறைவினால் காணாமல் போவது. 3வது, துணிகரமாய் காணாமல் போவது. அல்லேலூயா. தெரியாமல் அறியாமல் போவது. 2வது, ஜாக்கிரதை இல்லாமல் அல்லது கவனக்குறைவினால் காணாமல் போவது. 3வது, தெரிஞ்சே போறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 3லையும் கடவுள் ஒன்னதான் தேடுறாரு. காணாமல் போன ஆடு. அல்லேலூயா. இது தெரியல, இதனுடைய வழி தெரியாமல் திக்கு தெரியாமல் ஓடினதுனால கடவுள் அதை தேடி போய் அதை மறுபடியும் கொண்டு வர்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 5வது வசனம் சொல்லுது, கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்கள் மேல் போட்டுக்கொண்டு வீட்டிற்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் நாட்டை கண்டுபிடித்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. அப்போ பைபிள் சொல்லுது, தெரியாம போற ஜனங்களை, அறியாமல் இருக்கிற ஜனங்களை, புரியாமல் இருக்கிற ஜனங்களை கடவுள் தேடி மறுபடியும் கொண்டு வருவார். எசேக்கியேல் புஸ்தகம் 34 என்ன எழுதப்பட்டிருக்கு நாம் வாசித்தோம். எசேக்கியேல் 34 சொல்லப்பட்டிருக்கிறது, காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவே. அடுத்து கீழே சொல்றது, நான் ரெண்டாவது சொன்ன அந்த விழுந்து போதல் அல்லது பின்மாற்றம், அதை தான் அடுத்து சொல்றாரு. முதல்ல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா, துரத்துண்டதை திரும்ப கொண்டு வருவேன், எலும்பு முறிந்ததை காயம் கட்டுவேன், நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். அப்ப நாம சில நேரங்கள்ல தெரியாம போய் சில பிரச்சனையில மாட்டும் போது கடவுள் அங்க இருந்து நம்ம வெளியே கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் தெரிஞ்சு செய்கிறது இல்ல, சில நேரங்களை நாம தெரியாம அறியாம நமக்கு சில காரியங்கள் புரியாததுனால கடவுளை நம்ம சில இக்கட்டுல போய் மாட்டிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை தேடி வருகிற மேய்ப்பர். கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க மேல கரிசனை உள்ள மேய்ப்பர், உங்களுக்கு
ஜனங்களுக்காக சொந்த ஜனமாய் வைத்திருக்கிற மேய்ப்பர். அப்புறமா பைபிள் சொல்லுகிறது நம்மை தேடி வருகிற ஒரு மேய்ப்பர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சங்கீதங்கள் புத்தகம் 80 நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்கள் புத்தகம் 80 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. சங்கீதங்கள் புத்தகம் 80வது புஸ்தகம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, செவிகொடும் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்க ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அவர் இஸ்ரவேலின் மேய்ப்பராய் இருக்கிறார், யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறார். அல்லேலூயா. நம்மை வழி நடத்துகிற ஒரு மேய்ப்பர். நம்புறவங்க மாத்திர கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது யாரை நடத்துவார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்கு அவர் மேய்ப்பரா இருக்கிறார்? எல்லாருக்கும் அவர் மேய்ப்பரா அப்படின்னா கிடையாது. எல்லாருக்கும் அவர் மேய்ப்பர் அல்ல. எல்லாருக்கும் அவர் மேய்ப்பரா இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக ஜீவனை கொடுப்பான். அல்லேலூயா. இங்க எழுதப்பட்டிருக்கு இஸ்ரவேலின் மேய்ப்பர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம கடவுள் நமக்கு மேய்ப்பரா இருக்கணும்னா நாம இஸ்ரவேலா மாறணும். அல்லேலூயா. நாம இஸ்ரவேலா மாறாம ஆண்டவர் என் மேய்ப்பரா இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடைவேன். சிலர் அப்படிதான் சொல்றாங்க, தாழ்ச்சி அடைவேன். அடையன்னு வர மாட்டேங்குது, அது தெரிய மாட்டேங்குது. தாழ்ச்சி அடைவேன், அடையேன் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழகா சொல்லப்பட்டு குறைவே இல்லை. சோத்திரம். அல்லேலூயா. அப்ப யாருக்கு அப்படின்னா இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லிட்டாரு. தாவீது இஸ்ரவேலர். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம், ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இஸ்ரவேலர்கள். தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் இஸ்ரவேலர்கள். எப்படி இஸ்ரவேலரானோ நாம எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. மாம்சத்தின்படி அவங்கதான் இஸ்ரவேலர்கள். ஆனா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு பைபிள் என்ன சொல்லுதுன்னா, விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் சந்ததி நிமித்தம், இந்த வாக்குத்தத்தங்கள் நிமித்தம் நாம் எல்லாரும் இஸ்ரவேலாய் மாறி இருக்கிறோம். அப்ப நமக்கு ஒரு பேர் இருக்கு, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அடிக்கடி எல்லா இடத்துலயும் சொல்லுவேன், உலகத்துல 2 ஜாதி தான் உண்டு. சொல்லுங்க பார்க்கல, என்ன ஜாதி? உடனே எல்லாம் சொல்லிடுவோம், ஆண் ஜாதி, பெண் ஜாதி. அல்லேலூயா. அவன் ஒண்ணு இல்லை. அல்லேலூயா. நியாய தீர்ப்பு நாள்ல 2 ஜாதி நிற்கும். ஒண்ணு இஸ்ரவேல் ஜாதி, 2வது புறஜாதி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரை அறிஞ்ச ஜாதி ஒன்று இருக்கிறது, ஆண்டவரை அறியாத ஜாதி ஒன்று இருக்கு. இந்த 2 ஜாதி தான் உலகத்துல உண்டு. நியாய தீர்ப்புல 2 ஜாதி தான் நிற்கும். வலது பக்கம் ஒரு ஜாதி, இடது பக்கம் ஒரு ஜாதி. வலது பக்கம் நிற்கிறதெல்லாம் இஸ்ரவேல் ஜாதி, ரட்சிக்கப்பட்டவர்கள், விடுதலையாக்கப்பட்டவர்கள். இடது பக்கம் நிற்கிறவங்க இயேசு அறிஞ்சாலும் அவங்க புறஜாதி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன ஜாதி? நீங்க என்ன ஜாதி? இஸ்ரவேல் ஜாதி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிகொடு. அப்ப யாருக்கு ஆண்டவர் மேய்ப்பரா இருக்கிறார்னா இஸ்ரவேலுக்கு மட்டும்தான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு மேய்ப்பரா இருக்கிறா, உங்களுக்கு கரிசனை உள்ளவரா இருப்பா, காணாமல் போனாலும் தேடி வருவா, உங்களை அரவணைக்கிற மேய்ப்பரா இருக்கிறார், உங்களை நடத்துகிற மேய்ப்பரா இருக்கிறா. ஆனா நீங்க எப்படி இருக்கணும்? நான் இஸ்ரவேலா இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய மந்தையின் ஜனமாய், அதான் சங்கீதக்காரன் சொல்ல, நாம் அவர் ஜனங்களோ, அவர் கைக்குள்ளான ஆடுகள், நாம் அவருடைய ஜனம். நீங்க சொல்ல முடியுமா நான் உம்முடைய ஜனம், நான் உம்முடைய ஆடுன்னு சொல்ல முடியும்னா அவர் சொல்லுவாரு, நான் உன்னுடைய மேய்ப்பர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நன்றி தகப்பனே. தேங்க்யூ லோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 23 நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அதிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவர் நமக்கு மேய்ப்பராயிருக்கிறார். நம்மை மேய்க்கிற ஒரு மேய்ப்பர், நம்மை மேய்க்கிற ஒரு மேய்ப்பர். அழகாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நாம் அவர் ஜனங்களும் கைக்குள்ளான ஆடுகளுமாய் இருக்கிறோம். சொந்தமான ஜனம். சொந்த ஜனங்களை அவர் நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை நடத்துகிற ஒரு மேய்ப்பர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. தேவன் நம்மையில கரிசனை உள்ள மேய்ப்பர். சொந்த ஜனமா இருந்தது அவர் தம்முடைய ஜீவனையும் கொடுத்து ஆடுகளை மீட்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு பிரச்சனை வரும்போது ஓடி போகிற வேலையாள் அல்ல நம்முடைய ஆண்டவர். நமக்கு அநேக நேரம் கஷ்டம் வரும்போது, கண்ணீர் வரும்போது, வேதனை வரும்போது எங்கேயோ தூரத்துல நின்றுட்டு நம்ம வேடிக்கை பார்க்கிற ஒரு கடவுள் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம அநேக நேரங்கள் அறிந்திருக்கிறோம், நம்மால முடியாம தவித்து கஷ்டப்படும் போது
நம்முடைய அருகாமையில் வந்து பயப்படாதே, அவனோட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். வாக்குத்தத்தங்களால் நம்மை தேற்றுகிறாரே. ஏன் தெரியுமா தேற்றுகிறார்? நாம் அவருக்கு சொந்தமானவர்கள், அதனால ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்ற, நாம் அவர் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகள். ஆமென். நம்மை அரவணைத்து நடத்துகிற ஒரு கடவுள், நம்மை அரவணைத்து நடத்துகிற கடவுள். அநேக நேரங்களிலே தன்னுடைய பிள்ளைகளை அநேக பெற்றோர்கள் அரவணைத்து கொண்டிருப்பார்கள். கைக்குள்ளேயே வைத்திருக்கிறேன், கைக்குள்ளேயே வைத்திருக்கிறேன். வசனமும் நமக்கு சொல்லுது, நம்ம ஆண்டவர் நம்மை கைக்குள்ளேயே வைத்திருக்கிறார். அதனாலதான் சொன்னார், உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். ஆமென். என் கையிலிருந்து உன்னை பிரித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நம்ம கைக்குள்ளேயே வச்சிருக்கிற அன்பான அரவணைக்கிற ஒரு மேய்ப்பர். அந்த மேய்ப்பருக்கு நன்றி செலுத்துவோமா? அன்றியாண்டவரை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வேதம் நமக்கு சொல்லுது, நம்ம மேல கரிசனை வைச்சிருக்கிற மேய்ப்பர், நம்ம மேல கரிசனை வைச்சிருக்கிற மேய்ப்பர். நம்மை அநேக நேரங்களிலே எல்லாரும் மறக்கும் போது கூட, யாரும் நம்மை கண்டுகொள்ளாத போது கூட, நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய எல்லாருடைய நிலைமைகளையும் அறிந்திருக்கிற ஒரு மேய்ப்பர். ஆண்டவரிடத்துல நான் வர்றதுக்கு எப்படியெல்லாம் வர வைக்க முடியுமோ, எப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்யணுமோ, அப்படி எல்லாம் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என் மேல கரிசனையாய் இருக்கிறீ தகப்பனே, என் மேல கரிசனையாய் இருக்கிறீ தகப்பனே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரை கரிசனையாய் நடத்துகிற மேய்ப்பர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, வேதம் சொல்லுது, தூரமாய் ஓடி போன, அநேக நேரங்களை தெரியாமல் போன, வழி தப்பி போன நம்மையும் தேடி வந்து, வழி தப்பி போன நம்மை தேடி வந்து நம்மை நடத்துகிற ஒரு மேய்ப்பர். ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிற ஒரு மேய்ப்பர். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நம்மை தேடி வந்து மறுபடியும் கொண்டு வந்து, நீ என்னை விட்டு போய்விட்டாய், அதனால நான் உன்னை கவனிக்க மாட்டேன்னு சொல்லாம, காயங்கட்டி நசல் கொண்டதை மறுபடியும் மாற்றி அதற்கு காயங்கட்டி நடத்துகிற ஒரு மேய்ப்பர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். யெகோவா தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். நன்றி ஆண்டவரே.